உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அந்த ருத்ராட்சை எப்படி நம்ம ரூமுக்கு வந்துச்சு? யார் வச்சிருப்பா? இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இது வேற புதுசா. மரா, உன் ட்ரெஸ் எதுன்னு எடுத்து வைக்கிறியா? என்ன புதுசா கேக்குற? இல்ல, நான் ட்ரெஸ் எல்லாம் துவைக்க போறேன். என்னோட சேர்த்து உன் ட்ரெஸ்ஸையும் எடுத்து போட்டுருவேன். இருந்தா கூட பாத்துட்டே இருந்தா என்ன? அதெல்லாம் துவைக்காத துணிதான், எடுத்துக்கோ. இவன் என்ன எதுவுமே நடக்காத மாதிரி துணி துவைக்கிறேங்கிற? ஒரு நிமிஷம். என்ன? எப்படி உன்னால மட்டும் இவ்வளவு கேஷுவலா இருக்க முடியுது? ஏன்? இல்ல, நம்ம ரூம்ல உங்க அண்ணனோட ருத்ராட்சம் இருந்திருக்கு. மொத்தமா உங்க அண்ணனை நான் தான் கொலை பண்ணேன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வழக்கமா எனக்கு சப்போர்ட் பண்ற உங்க அம்மா கூட சைலண்ட் ஆயிட்டாங்க. நீயும் கண் கலங்கி நின்று இருந்ததை நான் பார்த்தேன். உனக்கு என் மேல டவுட் வரலையா? இல்லையே. சும்மா பேச்சுக்கெல்லாம் ஒன்றும் சொல்ல வேணாம், சொல்லு. அந்த இடத்துல யாரா இருந்தாலும் என் மேல டவுட் வரும். உனக்கு வரல? இல்ல, வரல. ஏன்? ஏன் நான் என்னன்னு சொல்றது? நீ கொலை பண்ற அளவுக்கு மோசமானவன்லாம் இல்ல. ஏன், எனக்குள்ளெல்லாம் வெஞ்சன்ஸ் இருக்காதா? பழி வாங்க நான்லாம் நினைக்க மாட்டேனா? மாட்ட. யாரு சொன்னாலும் சரி, நீ அண்ணனை கொலை பண்ணன்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன். வஞ்ச வச்சு பழி வாங்குற ஆளெல்லாம் நீ இல்ல. 1% கூட உனக்கு டவுட் இல்லையா? இந்த விஷயத்துல எனக்கு டவுட் இல்ல, ஆனா வேற விஷயத்துல டவுட் இருக்கு. வேறயா? எதுல? இப்ப என்னால சொல்ல முடியாது. ஏய், இப்ப சொல்ல போறியா இல்லையா? அதான் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. ஏன் இவன் என் மேல இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கா? எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தாலும் இவன் லவ் பண்ண போறது இல்லை. இவ இருக்காளே, இவளை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. வாங்க சார். வரேம்மா. வாங்க. வணக்கம் சார். வணக்கம். உட்காருங்க. வணக்கம்மா. வணக்கம் மாமா, எனக்கு கேஸ்ல ஒரு சில டவுட்ஸ் இருந்துச்சு. அத பத்தி பேசுறதுக்காக தான் நான் லாயரை வர சொல்லிருந்தேன். ஓ, லாயர் சார், கேஸ் இப்போ எந்த நிலைமையில இருக்கு? என் மாறனுக்கு ஒரு பிரச்சனையும் வராதுல்ல? அவனை நல்லபடியா இதுல இருந்து வெளியே கொண்டு வந்துடலாம்ல? அவன் எந்த தப்புமே பண்ணல லாயர் சார். அம்மா, இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். இறந்து போனவருடைய குடும்பமோ உங்க குடும்பமோ சம்பந்தம் பண்ணிருக்கீங்க. அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்க பையனுக்கு ஃபேவரா தான் பேசியிருக்காங்க. இதுக்கு மேல இதுல விசாரிக்க ஒண்ணுமே இல்லம்மா. ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் இந்த கேஸ் விஷயத்துல செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுனாலையும் அந்த விட்னஸ் சம்பந்தம் இல்லாம குட்டையை குழப்பறதுனாலையும் தான் பிரச்சனை வந்திருக்குமா. சார், மாறன் வீட்டுக்கு அடங்காம பாக்குறதுக்கு கோவக்காரனா, மத்தவங்க கிட்ட வம்பு பண்றவனா தெரியவான். நாம ஒண்ணு சொன்னா அதுக்கு நேர்மாறா வேற ஒண்ணு செய்யற ஆள் தான் அவன். ஆனா அது எல்லாத்துக்கு பின்னாடியும் கண்டிப்பா ஏதாவது ஒரு நியாயம் இருக்கும். அது என்னால உறுதியா சொல்ல முடியும். அவன் கொலை பண்ற ஆள் இல்ல சார். புரியுதுமா, ஆனா இதை நாம கரெக்டா ப்ரூவ் பண்ணணுமே. சார், இந்த கேஸ போலீஸ் ஒழுங்கா இன்வெஸ்டிகேட் பண்ணா எல்லா உண்மையும் தெரிஞ்சிரும். ஆனா எனக்கு இந்த போலீஸ் மேலதான் நம்பிக்கையே இல்ல. சார், அந்த இன்ஸ்பெக்டர் இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா மாறனை ஜெயிலுக்கு அனுப்புறதுலதான் ரொம்ப குறியா இருக்காரு.
எங்க அண்ணனுக்கும் மாறனுக்கும் ஏதாவது முன்பகை இருக்குமான்னு அத பத்தி யோசிக்கிறத விட அந்த இன்ஸ்பெக்டருக்கும் மாறனுக்கும் ஏதாவது முன்பகை இருக்குமாங்கிறது தான் சார் எனக்கு பெரிய டவுட்டா இருக்கு. ஏன் வலிமா உங்ககிட்ட மாறன் அத பத்தி ஏதாவது சொல்லிருக்கானா? இல்லையே வீரா, மாறனுக்கும் அந்த இன்ஸ்பெக்டருக்கும் எந்த பிரச்சனையுமே இருந்திருக்காது, இருக்கவும் முடியாது. அந்த இன்ஸ்பெக்டர் தான் எதையோ மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு மாறனை இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனையில இழுத்து விட்டுட்டு இருக்கான். கேட்டீங்களா சார்? அப்போ அந்த ஆளு ஏன் இப்படி பண்ணணும்? வக்கீல் சார், என்ன ஆனாலும் என் மாறனை இதுல இருந்து எப்படியாவது காப்பாத்திருங்க. அவன் ஜெயிலுக்கெல்லாம் போக கூடாது. உங்க பையனை இந்த கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு என்னால முடிஞ்ச ஆர்குமெண்ட்டை நான் எடுத்து வைக்கிறேம்மா. எனக்கு ஒரு சின்ன டவுட் மேடம். சார், மாறன் உங்க ஹஸ்பண்டா இருந்தாலும் இறந்தது உங்க அண்ணன். இத மாறன் செஞ்சிருக்க மாட்டாருன்னு நீங்க முடிவு பண்றதுக்கு என்ன காரணம்? மாறன் தப்பு செய்யாத ஆள்லாம் இல்ல சார். அவரும் சின்ன சின்ன தப்பெல்லாம் செய்வாருதான். ஆனா அவர்கிட்ட ஒரு குணம் இருக்கு. அவர் ஒருவேளை தப்பு பண்ணாருன்னா நான் தான் அந்த தப்பு பண்ணேன், இப்ப அதுக்கு என்னன்னு ரொம்ப தைரியமா வந்து கேட்பாரு. என்னைக்குமே நான் அதை செய்யலன்னு பொய் சொல்ல மாட்டாரு. எதுவா இருந்தாலும் நேருக்கு நேரா பாத்துக்கலாம்னு சொல்ற ஆள் தான் சார் மாறன். சார், மாறன் மத்தவங்க செஞ்ச தப்ப கூட தான் செஞ்சதா சேர்த்து எடுத்துக்கிறவன். எந்த தப்பும் பண்ண மாட்டான் சார். அவன் ரொம்ப நல்லவன். அதுலயும் அவனுக்கு பிடிச்சவங்க கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டு அவன் சும்மா இருக்க மாட்டான். இப்போ எல்லாரும் சொல்ற மாதிரி பாண்டியனுக்கும் மாறனுக்கும் ஏதாவது முன்பகை இருந்து அவங்களுக்குள்ள அப்படி சண்டை ஏதாவது நடந்திருந்தா அவன் கண்டிப்பா அதை என்கிட்ட சொல்லி இருந்திருப்பான். என்கிட்ட இது வரைக்கும் அவன் எதையுமே மறைச்சதில்ல சார். இதை இப்படியே விட்டுற முடியாது மாமா. நம்ம சைடுல இருந்து விசாரிக்கணும். இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது, யார் இருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீங்க எல்லாரும் சொல்றத வச்சு பார்த்தா அந்த விட்னஸ் பொய் சொல்றான்னு எனக்கு தெளிவா புரியுது. அவன் ஒரு ஃப்ராடா இருக்காம்மா. அடுத்த ஹியரிங்ல நான் அவனை கிராஸ் கொஸ்டின் கேட்க போறேன். கேட்கிற கேள்வியில உண்மையை அவன் வாயாலேயே சொல்லுவான். கரெக்டா சொன்னீங்க சார். வழக்கமா எல்லாருக்குமே கோர்ட்டு படியேறி சாட்சி சொல்லும் போது ஒரு சின்ன பதட்டம் இருக்கும். ஆனா இவனுக்கு அதையும் தாண்டின ஒரு பதட்டம் இருக்கிறத நான் கவனிச்சேன் சார். அவனை நம்ம விடக்கூடாது சார். நீங்க கேக்குற கேள்வியில அவன் மொத்த உண்மையும் அப்படியே கக்கணும் சார். ஒருவேளை சொல்லலனா அவன் ஜெயிலுக்கு போயிருவாங்கிற பயம் இருக்கணும். அத நான் பாத்துக்கிறேன் மேடம். நாம நினைச்சது மட்டும் நடந்துச்சுன்னா இந்த கேஸ்ல இருந்து மாறனை ஈஸியா வெளியே கொண்டு வந்துடலாம். இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாம் உள்ள போயிடுவாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.